ஒரு பக்கம் வந்து அப்படியே ஐபிஎல்லே பார்த்துக்கிட்டு இருக்கோம் ரொம்ப நாளாக, அப்படியே வந்து இன்டர்நேஷனல் ஏனே கொஞ்சம் திரும்பி பாருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இந்தியா வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா டெஸ்ட் சீரிஸ் வந்து ஆரம்பிச்சிச்சு. வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வந்து ஒரு முக்கியமான ஒரு டெஸ்ட் தொடர். இது வந்து 2 டீமுமே சப்போஸ் இதில் ஜெயிக்கிற டீம் போது என்னை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் வந்து அந்த ஃபைனலுக்கு வந்து ஒரு ஸ்லாட் வந்து புக் பண்ணிடலாம். சப்போஸ் இந்தியா இந்த சீரிஸை ஜெயிச்சிட்டாங்க இல்லை ட்ரா பண்ணிட்டாங்க அப்படின்னாலேயும் டெஃபரெண்டாக வந்து அந்த 3ஆவது டைம் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு வந்து போயிடலாம். ஸோ அதுக்காண்டி தான் வந்து அந்த டீம் ரெடி ஆகிட்டு இருக்கு. திரும்பவும் வந்து ரோஹித் சர்மா, விராட் கோலி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீமில் பார்க்க போகிறோம். ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அந்த சீனியர் பிளேயர்ஸ் தான் முழுக்க கொண்டு போயிருக்காங்க. ஒரு சில யங்ஸ்டர்ஸும் இருக்குது. ஸோ சவுத் ஆஃப்ரிக்கா வந்து ரெடியாக இருக்காங்க. ஸோ இந்த மேட்சை பற்றி அனாலிசிஸ் எல்லாமே தான் பார்க்க போகிறோம். அடுத்த ஒரு 5 நாளைக்கு வந்து நெக்ஸ்ட் வந்து இந்த மேட்சை பற்றின ரிவ்யூ வந்து எல்லாமே ஒரு தேடி வந்துட்டு இருக்கும். ஸோ இதனால் நமக்கு ஐபிஎல் கொடுத்த சப்போர்ட் வந்து இந்த இன்டர்நேஷனல் மேட்சுக்கு நம்ம கொடுத்துட்டே இருங்க. ஸோ வெல்கம் பேக் கிரிக்கெட் டாக்ஸ். நீங்கள் இந்த வீடியோ பார்க்க போகிறது இந்தியா வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா பாக்ஸிங் டே டெஸ்ட் எப்படி இருக்க போகுது, யாரெல்லாம் பிளேயிங் லெவலில் இருப்பா, ஃபஸ்ட்டே வந்து யார் அந்த லீடை எடுக்க போகிறா அப்படிங்கிறத நம்ம சேர்ந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பிச் ரிப்போர்ட் பார்த்துடலாம். மேட்ச் வந்து எங்கே நடக்குது அப்படின்னா செஞ்சுரியனில் தான் நடக்குது. செஞ்சுரியனில் வந்து ஆல்ரெடி வந்து 2021 வந்து இந்தியா ஒரு பாக்ஸிங் டே டெஸ்ட் வந்து இதே நாளில் விளாண்டு வந்து ஜெயிச்சாங்க சவுத் ஆஃப்ரிக்காவில். ஸோ வந்து ஒரு நல்ல மெமரி இருக்கும். ஸோ அதே நினைப்பாங்க. அதுவும் லாஸ்ட்டாக விளாண்ட 3 பாக்ஸிங் டே டெஸ்ட்டையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா வந்து ஜெயிச்சிருக்காங்க. அப்படிங்கும்போது அதுவும் ஒரு நம்பிக்கையாக இருக்கும். திரும்ப வந்து ரோஹித் சர்மா, விராட் கோலி, ஜடேஜா, அஸ்வின் எல்லாருமே வந்து ஒன்றா சேர்ந்து விளாட போகிறாங்க. அப்படிங்கிறப்ப வந்து இந்த டீமோட கான்ஃபிடன்ஸ் வந்து இன்னும் பூஸ்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதான் பார்க்கணும். இந்த பிச்சில் வந்து கடைசியாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷத்துல வந்து சவுத் ஆஃப்ரிக்கா வந்து இந்தியாவில் மட்டும் தான் அந்த பிச்சில் வந்து தோத்துருக்கு. மற்றபடி வந்து சவுத் ஆஃப்ரிக்கா வந்து இந்த பிச்சில் வந்து டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் 4th இன்னிங்ஸில் ஆடுறது வந்து இங்கே ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். 2nd இன்னிங்ஸ்லையும் 4th இன்னிங்ஸ்லையும் ஆடுறது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் டாஸ் வின் பண்ணுற டீம் வந்து டெஃபரெண்டாக வந்து ஃபஸ்ட் பேட்டிங் எடுக்கிறதுக்கான ப்ரெஃபரன்ஸ் அதிகமாகவே இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதையும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்தியாவை பற்றி பேசலாம். ஏன்னா இந்தியா தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒரு கிட்டத்தட்ட அந்த வேர்ல்டு ஃபைனல் தோற்ற அப்புறம் எந்த ஒரு சீனியர் பிளேயரையும் வந்து நம்ம அதிகமாக பார்க்க முடியல. கேஎல் ராகுல் மட்டும்தான் விளாண்டார் ஓடி சீரிஸ். மற்றபடி எல்லாமே யங்ஸ்டர்ஸ் பக்கம் போயிட்டு இருக்கும்போது அந்த டெஸ்ட்டோட முக்கியத்துவத்தை உணர்ந்து திரும்ப அந்த எல்லா ஒரு சீனியர் பிளேயர்ஸும் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த டீமில் இருக்கக்கூடிய ஹைலைட்டான விஷயங்கள் என்ன அப்படின்னா இஷான் கிஷான் வந்து இந்தியா போயிட்டார். அதாவது இப்போ லாங் டைம் வந்து அவர் வந்து டீமோட தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்காரு. இப்போ நிறைய சான்ஸ் அவர் கிடைக்கல அப்படின்னாலும் ஸோ அந்த ஒரு ரெஸ்ட் தேடி வந்து அவரும் வந்து போயிட்டார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ருத்ராஜ் கெய்க்வாடும் கையில் அடிப்பட்ட காரணத்தால் அவரும் வந்து ரூல் அவுட் ஆகிட்டார். அப்படிங்கிற போது வந்து இஷான் கிஷானுக்கும் ருத்ராஜுக்கு வந்து சப்ஜெக்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. கேஎஸ் பரத்தும் அபிமன்யு ஈஸ்வரனும் வந்துட்டாங்க. ஸோ அதுதான் ஹைலைட். ஸோ பார்க்கலாம் இந்தியாவுக்கு இந்த சவுத் ஆஃப்ரிக்கா மேட்சஸில் இருக்கக்கூடிய சவால்கள் என்ன அப்படின்னு பேசுனீங்க அப்படின்னா டெஃபினட்டாக வந்து பேட்ஸ்மேன் வந்து ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது. ஏன்னா வந்து இப்போ வந்து ரபாடா, இங்கிடி, யான்சன் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே பண்ணிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து டெஸ்ட் சீரிஸே ஜெயிச்சது இல்லை. அப்படிங்கிறத வந்து உடைக்கிறதுக்கு வந்து ரொம்பவே போராட வேண்டியது இருக்கும். ஏன்னா வந்து பேட்டர்ஸ் வந்து எந்த அளவுக்கு செட்டில் ஆகி ஆடுறாங்களோ அதை பொறுத்தா இருக்கேன்னா சவுத் ஆஃப்ரிக்கா மாதிரி கண்டிஷனில் வந்து பால் வந்து நல்லாவே எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருக்கும். எந்த அளவுக்கு நீங்கள் உங்களுக்கு இந்த புல் ஷாட்டோ ஒரு கட் ஷாட்டோ அந்த மாதிரி ஸ்கொயர் ஆஃப் த விக்கெட்டில் நீங்கள் ஆடுறீங்களோ அதை பொறுத்து தான் வந்து நீங்கள் சர்வைவ் ஆக முடியும். அப்படி இல்லை அப்படின்னா டெஃபினட்டாக உங்களோட விக்கெட் வந்து போயிடும். ஸோ அதுவும் இருக்கணும், பேஷண்ட்டாக வெயிட் பண்ணணும். ஸோ பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் விராட் கோலியோட ரோல் வந்து டெஃபினட்டாக இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஏன்னா இங்கே தான் அதிக மேட்ச் விளாண்டுருக்காரு. அதுவும் 2018 வந்தப்போ இங்கே வந்து அற்புதமாக செயல்பட்டுருக்காரு. அப்படிப்போ விராட் கோலி, ரோஹித் சர்மா மேலே வந்து அந்த ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். ஸோ பவுலிங்கில் வந்து ஒரு சில கொஸ்டின் மார்க் வரும். ஏன்னா இப்போ சமி இல்லை அப்படிங்கிறப்ப அந்த சமி ரீப்ளேஸ்மெண்ட் போகிறது யார்? அதுக்கப்புறம் வந்து 3 ஸ்பின்னரோட ஆட போகிறாங்களா, 2 ஸ்பின்னரா, இல்லை அப்படின்னா சப்ஜெக்ட் ஆக ஒரு இங்கே இருப்பாரா அப்படிங்கிற கொஸ்டின்ஸும் வருது. அஸ்வினுக்கு இடம் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு எக்கச்சக்க கொஸ்டின் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் வந்து நம்ம செகண்ட் பேசலாம். ஃபர்ஸ்ட் வந்து பிளேயிங் லெவல் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு நம்ம இந்தியாவுக்கு பேசணும் அப்படின்னா ஓப்பனிங் வந்து ஜெய்ஸ்வால், ரோஹித் சர்மா தான் ஆடுவாங்க என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா லாஸ்ட் சீரிஸ் வந்து நம்ம வெஸ்ட் இண்டீஸ் விளாண்டப்போ அவங்க தான் ஆடினாங்க. அப்படிங்கும்போது வந்து இந்த தடவை அவங்களே ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஏன்னா சட்டேஸ்வர் புஜாரா, அஜிங்கியா ரஹானே யாருமே இல்லை அப்படிங்கிறப்ப டெஃபினட்டாக வந்து கில் வந்து ஒன்றை வந்து ஆடுவார். அது ரொம்ப நாள் முன்னாடி சொல்லியிருந்தாரு. நான் வந்து டெஸ்ட்டில் வந்து மிடில் ஆர்டருக்கு வந்து ஆசைப்படுறேன். அப்படிங்கும்போது வந்து டெஃபினட்டாக வந்து சுப்மன் கில் நம்பர் 3 வரக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஸோ அதுதான் ரோஹித் சர்மா, ஜெய்ஸ்வால், சுப்மன் கில் இதுதான் வந்து இந்தியாவோட டாப் ஆர்டராக இருக்கும். நம்பர் 4 வந்து விராட் கோலி வந்துடுவார். அப்படிங்கிறப்ப வந்து நம்பர் 5 வந்து யார் அப்படின்னு டிசைட் பண்ணணும். ஏன்னா அஜிங்கியா ரஹானே வந்து டீம் விட்டு வெளியே ஏற்றிட்டாங்க. இஷான் கிஷான் வெளியே போயிட்டார். அப்படிங்கிறப்ப வந்து ஸ்ரேயஸ் ஐயருக்கு அந்த ரெஃபரன்ஸ் கிடைக்குமா, இல்லை கேஎல் ராகுல் ஆட போகிறாங்களா, யார் அங்கே? ஏன்னா இப்போ விக்கெட் கீப்பிங் ஸ்பாட்டில் வந்து டெஃபினட்டாக வந்து கேஎல் ராகுல் வந்து டீமில் இன்க்ளூட் ஆயிடுவார். அப்படிங்கும்போது வந்து நம்பர் 5 கேஎல் ராகுல் இல்லைனா ஸ்ரேயஸ் ஐயர் மாற்ற ஆடிக்குவாங்க. நம்பர் 6 இவங்க 2 பேருக்கு அந்த ஸ்லாட் வந்து சீல்ட் ஆயிரும். ஸோ இப்போ நம்பர் 7 வந்து ஜடேஜா. ஏன்னா இப்போ ஓவர்சீஸ் கண்டிஷனில் வந்து எப்பயுமே வந்து ஜடேஜா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேட்டிங் கோட்டா வச்சு எப்பவுமே வந்து டீமில் வந்து இடம் பிடிச்சிருவார். அப்படிங்கும்போது வந்து நம்பர் 7 வந்து டெஃபினட்டாக வந்து ஜடேஜா போயிட்டார். அந்த நம்பர் 8 தான் யார் அப்படின்னு இந்தியாவுக்கு வந்து டெஃபினட்டாக வந்து ஒரு கொஸ்டின் இருக்குது. ஏன்னா இப்போ வந்து நிறைய டைமில் வந்து ஓவர்சீஸ் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வின் வந்து ஒரு மாதிரி உட்கார வச்சுட்டே இருக்கிறாங்க. ஸோ வேர்ல்டு சாம்பியன்ஷிப் ஃபைனல்லே கூட அஸ்வின் உட்கார வச்சுட்டு தான் போய் தான் இந்தியா வந்து
தோத்துச்சு இருந்தாருன்னா கெட்ட விக்கெட் எடுக்கலாம் அப்படிங்கிற கான்ட்ரவர்சி வந்து இன்னும் இருக்குது. ஸோ வந்து அஸ்வின் இங்கே விளாடணும் அப்படின்னு நினைக்கிற பேர் நிறைய இருக்காங்க. பட் வந்து செஞ்சுரியனில் வந்து ஸ்பின்னர் வந்து அந்த அளவுக்கு பெருசாக ஒத்துழைக்காது. அப்படிங்கும்போது வந்து டெஃபினட்டாக அஸ்வின் உட்கார வச்சுட்டு சர்துல் தாக்கூர் அந்த நம்பர் 8 வந்து பிடிப்பார்னு நினைக்கிறேன். அதுவும் லாஸ்ட் டைம் ஒரு 7 விக்கெட் வேறு எடுத்திருந்தாருன்னு நினைக்கிறேன். இப்போ சர்துல் தாக்கூர் அஹெட் பண்ணிடுவார். அதுக்கப்புறம் வந்து நம்பர் 9 வந்து ஜஸ்பிரீத் பும்ரா, நம்பர் 10 வந்து முகமது சிராஜ். அப்படிங்கும்போது வந்து அந்த தேர்ட் ஸ்ட்ரீமர் யார், பிரதீஷ் கிருஷ்ணாவா இல்லை முகேஷ் குமாரா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வரும். பிரதீஷ் கிருஷ்ணா தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸாக இருப்பார். ஸோ அதுதான் இந்திய டீம் வந்து ஒரு பிளேயர் வந்து டெஃபினட்டாக வந்து ஒரு மாதிரி செட்டாக தான் இருக்குது, பேலன்ஸ்டாக இருக்குது, எல்லாமே இருக்குது. அதாவது எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பின்னர் வேணும் அப்படின்னு நினச்சா அஸ்வின் அவங்க போகலாம், 3 ஃபாஸ்ட் பவுலரே போதும் நினச்சாங்க. அப்படி இல்லை அப்படின்னா 4 ஃபாஸ்ட் பவுலர் தான் வேணும் அப்படின்னா சர்துல் தாக்கூர், பிரதீஷ் கிருஷ்ணா ஆடுவாங்க. ஸோ வந்து பும்ராவும் சிராஜும் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து தான் வந்து அந்த 20 விக்கெட் வந்து எவ்வளோ ஏர்லியர் எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஏர்லியர் எடுக்க முடியும். ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. இந்தியாவுக்கு வந்து டஃப் சேலஞ்சாக இருக்கும். பட் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ஓவர்சீஸ் நல்லாவே பண்ணிட்டு வராங்க. அப்படிங்கிறப்ப இந்த முதல் நாளை வந்து டெஃபினட்டாக வந்து டாமினேட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம நம்புவோம். செகண்ட் வந்து நம்ம சவுத் ஆஃப்ரிக்கா டீம் பற்றி பேசிட்டோம் அப்படின்னா, சவுத் ஆஃப்ரிக்கா டீம் வந்து இப்போ கொஞ்ச நாளாக வந்து டெஸ்ட் சீரிஸே ஆடலை. அப்படிங்கும்போது வந்து திரும்ப ஒரு மாதிரி வந்து ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் வந்து டீன் எல்கர் வந்து ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுறாரு. இந்த சீரிஸ் தான் என்னோட கடைசி சீரிஸ் அப்படிங்கும்போது வந்து அவருக்கு ஒரு மெமரபிள் சீரிஸாக இருக்கணும். அப்படி வந்து சவுத் ஆஃப்ரிக்கா வந்து ஒரு முழு மூச்சோட தான் வருவாங்க. அதுவும் டெம்பா போகும்போது வந்து இப்போ ஒயிட் பால்லேருந்து ஃபுல்லாக அவரை வந்து ஒதுக்கிட்டாங்க. அப்படிங்கிறப்ப டெஸ்ட்டில் வந்து அந்த முழு கவனம் இருக்குது அவருக்கு. ஸோ வந்து ஓப்பனிங் அவர் கூட யார் ஆட போகிறா, கீகன் பீட்டர்சன் வந்து அற்புதமாக பண்ணிட்டு இருக்காரு. இப்போ எல்கர் ஓப்பனிங் ஆட போகிறாரா இல்லை பவுமா ஓப்பனிங் ஆட போகிறாரா அப்படின்னு அவங்களுக்கு ஒரு சில கொஸ்டின்ஸ் இருக்குது. அந்த மிடில் ஆர்டர்ஸில் வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து பேக் பண்ணுறாங்க. அதாவது சோர்ஜி வந்திருக்காரு, ஸ்டப்ஸ் வந்திருக்காரு அப்படின்னு இன்னும் ஒரு சில யங்ஸ்டர்ஸ்லாம் எடுத்துருக்காங்க. அப்படிங்கிறப்ப அந்த மிடில் ஆர்டர் வந்து மறுபடியும் ஸ்ட்ராங் பண்ண வேண்டிய பொசிஷனுக்கு வந்து சவுத் ஆஃப்ரிக்கா போகிறாங்க. ஸோ அந்த மிடில் ஆர்டர்ஸ் வந்து எப்படி வந்து சிராஜ் பும்ரா வந்து தடுத்து ஆடுறாங்களோ அதை பொறுத்து இவங்களோட ஸ்கோர் வந்து அதிகமாக போகிறக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ பார்க்கலாம் இவங்களோட பிளேயிங் லெவன் வந்து என்னவா இருக்குது அப்படின்னு பேசும்போது ஓப்பனிங்கில் வந்து அந்த ஒரு கொஸ்டின் வரும். அதாவது டெம்பா பூமாவா டீன் எல்கரா அப்படிங்கிற வந்து இருக்குது. ஏன்னா கீகன் பீட்டர்சன் வந்து அற்புதமாக ஆடிட்டு இருக்காரு ஓப்பனிங் பொசிஷனில். அதாவது லாஸ்ட் சீரிஸ் நம்ம 2021 வந்தப்பே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அற்புதம் ஆனார். ஷமி போட்டு அந்த பவுன்ஸ்லாம் நல்லா ஆடி அவர் தான் ஆல்மோஸ்ட் ஒரு 2-3 இன்னிங்ஸ் நல்லா ஆடி வந்து அந்த சீரிஸை ஜெயிச்சு கொடுத்தாரு. அப்படிங்கிறப்ப கீகன் பீட்டர்சன் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் டஃபனாக வந்து அந்த ஓப்பனிங்கில் இருப்பார். அவர் கூட வந்து மேக்ஸிமம் வந்து டீன் எல்கர் ஆடுறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. நம்பர் 3 வந்து டெம்பா பவுமா வந்துடுவார். இப்போ நம்பர் 4 தான் யார் அப்படின்னு தோணுது. ஏன்னா இப்போ ஓடியில் வந்து சோர்ஜி வந்து நல்லாவே ஆடிட்டு இருக்காரு. அப்படிங்கிறப்ப அவர் வேறக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ சோர்ஜி, நம்பர் 5 வந்து மேபி வந்து மார்க்கரம், நம்பர் 6 வந்து ஸ்டப்ஸ். அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு பேலன்ஸ்ட் ஆயிடுது. இப்போ வந்து நம்பர் 7 வந்து யார் அப்படின்னு அவங்க யோசிக்கணும். ஒருவேளை ஒரு முல்டரா இல்லை மார்க்கோ யான்சன் பக்கம் போகிறாங்களா அப்படிங்கிறத அதையும் அவங்க பார்க்கணும். மேக்ஸிமம் நம்பர் சான்ஸ் வந்து யான்சனுக்கும் இருக்குது. ஏன்னா இப்போ வந்து நல்லாவே வந்து பேட்டிங் இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது லெஃப்ட் ஆர்ம் ஸ்டீமர், இந்தியாவுக்கு வந்து லெஃப்ட் ஆர்ம் ஸ்டீமருக்கு அகைன்ஸ்டாக ரொம்பவே கஷ்டம் இருக்குது. அப்படின்னால ரீப்ளேஸ் பண்ணுவார். யான்சன் இருப்பார் நம்பர் 7. நம்பர் 8 வந்து மகாராஜ். அப்புறம் நம்பர் 10 ரபாடா, நம்பர் 9 ரபாடா. நம்பர் 10 வந்து இங்கிடி வந்துடுவார். அந்த நம்பர் 11 இன்னொரு அந்த ஃபாஸ்ட் பாலர் யார், பர்கர் ஆடுறாரா இல்லை வேறு எதுவும் பிளேயர் அவங்க ட்ரை பண்ணுறாங்களா, ஒரு யங்ஸ்டர்ஸை பேக் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இவங்களும் வந்து ஒரு மாதிரி ஸ்டேபிளாக தான் இருக்காங்க. பட் வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து முதல் டெஸ்ட் இது இந்த மாதிரி ஒரு பெரிய டீம் அகேன்ஸ்ட் ஆட போகிறது. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது. அப்படி ஒரு பக்கம் வந்து பலமாக இருக்குது இந்தியாவும், ஒரு பக்கம் வந்து யங்ஸ்டர்ஸை பேக் பண்ண அவருடைய சவுத் ஆஃப்ரிக்காவும் வந்து மோதுறாங்க. அப்படிங்கிறப்ப என்னை பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் நாளில் வந்து அந்த யார் அந்த டாமினன்ஸை எடுக்கிறாங்களோ அவங்க தான் வந்து இந்த டெஸ்ட்டே வந்து லீட் பண்ணி கொடுக்குற வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தடுத்த டேஸை வந்து நம்ம அப்படியே அடுத்த சில ரிவ்யூஸில் நம்ம பார்த்துட்டே இருப்போம். ஸோ வீடியோக்கு வந்து நீங்கள் லைக் பண்ணுங்கள். யார் இந்த ஃபஸ்ட் டேயில் வந்து அந்த லீட் எடுக்க போகிறா, இந்தியா வந்து ஃபஸ்ட் டே ஒரு வேளை சவுத் ஆஃப்ரிக்கா ஆல் அவுட் ஆக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதை வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் வீடியோக்கும் இந்த இந்த வீடியோஸ் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக வந்து வியூவர்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இதே மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு தேடி வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ.